அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட போவதில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சில காரணங்களை சொன்னாங்க. பாரு, இதுதான் என்னைய ஆட்டங்காண வச்சிருச்சு. விடியா திமுக ஆட்சியில அராஜகம் நடக்குது, அதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்த சில விஷயங்களை நினைவூட்டுறாங்க. மக்களுக்கு பணம் அதிக அளவுல கொடுக்கப்பட்டது, அப்புறம் கல்வீச்சு தாக்குதல்லாம் நடத்தினாங்க நாம் தமிழர் கட்சி மேல, அப்புறம் பாத்தீங்கன்னா கொலுசு கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற எந்த கட்சியின் வேட்பாளரும் மக்களை சந்திக்காதபடி ஆட்டு பட்டியல் போட்டு மக்களை அடைத்து வைத்தார்கள். இந்த காரணங்களை எல்லாம் அதிமுக தரப்புல சொல்றாங்க. இதெல்லாம் திமுக தரப்புல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதிமுகவும் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இதே வேலையை பார்த்திருக்காங்க. பல இடங்கள்ல அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இடைத்தேர்தல் நடந்தப்பெல்லாம் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. ஐயா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதா முன்னாடியே பேசுவாரு. அதுக்குதான் அம்மையார் ஜெயலலிதா சவால் விடுவாங்க. சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் நாங்க தனித்து வேட்பாளரை நிறுத்துறோம், உங்க கட்சிக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் தனித்து நீங்க வேட்பாளரை போடுங்க, உங்களால் முடியுமா என்று யோசித்து விட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு அம்மையார் ஜெயலலிதா சவால் விட்டுருப்பாங்க. அதுக்கு ஐயா விஜயகாந்த் அவர்கள் எழுந்திருச்சு, சங்கரன் கோவில்னா ஏன் பெண்ணகரத்துல தோத்தீங்க? பெண்ணகரத்துல திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்ணகர இடைத்தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறதும் தெரியும். இப்ப சங்கரன் கோவில நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கிறதும் தெரியும். கலைஞர் சொன்னது போல திருட்டுத்தனமா ஓட்டு போட்டோன்னு அவங்களதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா அந்த இடத்துல பேசிடுவாரு. இந்த கள்ள ஓட்டு போடுறது, கடைசி நேரத்துல பதிவாகாத வாக்காளர்களின் வாக்குகளை எல்லாம் ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு போட்டுக்கிறது. திமுக கொஞ்சம் பிரிச்சுக்கும், அதிமுக கொஞ்சம் பிரிச்சுக்கும். இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கூட சில இடங்கள்ல வாக்குகளை பிரித்து போட்டது. அதை தட்டி கட்ட நாம் தமிழர் கட்சியினரை தாக்கி இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ திமுகவை பற்றி குறை சொல்ல அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதே போல அதிமுகவை பற்றி குறை சொல்ல திமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி வைத்து பதவியை அனுபவித்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த இரண்டு கட்சிகளை பற்றியும் குறை சொல்ல எந்த தகுதியும் கிடையாது. அனைவரிடமும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இவர்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக இந்த இடத்தில் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஓட்டு கேட்கும் ஒரு தகுதி ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுல ஐயா எடப்பாடியோட நிலைப்பாடு என்ன, ஐயா ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரோட நிலைப்பாடும் ஒண்ணுதான். அதே மாதிரி 8 வழிச்சாலையிலிருந்து நீட் தேர்வுல இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து எல்லாத்தோடைய நிலைப்பாடும் ஒண்ணுதான். இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்போம்னாங்க. எங்க எடுத்தாங்க? அப்போ எல்லாமே எல்லாருடைய நிலைப்படம், இவங்களும் கனிம வளத்தை கொள்ளையடிப்பாங்க, இவங்களும் கனிம வளத்தை கொள்ளையடிப்பாங்க. இவங்க இது ரெண்டுக்கும் துணை போவோம். பாமக மாதிரியான கட்சிகள் கூட்டணி இருக்கிறப்ப வாயவே திறக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களை குறை சொல்றது, அப்புறம் அவங்களை குறை சொல்றது, மறுபடியும் கூட்டணி போறது, இதே வேலையா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சாதி கட்சி வைத்தவர்கள் எல்லாம் சாதித்தது ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் இருக்கு. அப்போ கொள்கை அடிப்படையில ஒரு மாறுபாடும் கிடையாது. மற்ற கட்சிகளை இவர்கள் எதிர்ப்பது போல எதிர்ப்பாங்களே ஒழிய உண்மையாவே எதிர்க்கிறது கிடையாது. கொள்கை அடிப்படையில எதிர்க்கிறது கிடையாது. நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க அடிமை அதிமுகம்பாங்க, அவங்க விடியா திமுகம்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி கொள்கை அடிப்படையில ஒண்ணுமே கிடையாது. பாமக ரெண்டு பேரும் ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு பேரோட கூட்டணி வைக்கிறப்ப ஊழல் தெரியாது, அவங்களுக்கு கூட்டணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கருப்பு கொடியெல்லாம் பிடிச்சிட்டு ஐயா ஸ்டாலின் போராட்டம் நடத்துறாரு. எப்ப? எதிர்கட்சியாக இருந்த போது. எதுக்காக போராட்டம் அப்படின்னா மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று. எப்பா இது பெரிய பெரிய புரட்சின்னு நினைச்சேன் நானா. அப்புறமேட்டுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, அதிகமான இளம் விதவைகள் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு வருகிறது, அதற்கு காரணம் இந்த குடிப்பழக்கம், தயவு செஞ்சு இந்த மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஒருவேளை உண்மையாவே இவங்க ஜெயிச்சு மதுக்கடைகளை மூடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டேன். கடைசியில இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்ப கொரோனா டைம், மதுக்கடைகள் மூடி இருக்கு. இவங்க திறக்கிறாங்க 45 நாள்ல. அதுக்கு காரணம் ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே வீடியோ போடுறாரு. போலி மதுக்கள் இந்த நாட்டை சீரழித்து விடாமல் இருக்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மதுக்கடைகள் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு மதுக்கடைகளை திறந்து விட்டாங்க. வரிசையா இன்னும் எல்லாரும் வாங்கினாங்க, குடிச்சாங்க. அதே திமுக ஆட்சியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல போலி மதுக்கள் இந்த நாட்டை வீணடிக்க கூடாது என்று நல்ல எண்ணத்துல டாஸ்மாக் திறந்தாங்க. இதே திமுக ஆட்சியில தான் விழுப்புரத்துல போன வருஷம் கள்ளச்சாராயம் முடிச்சு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்த்தாங்க. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில தான் இடைத்தேர்தல் வருது. பாமக கூட்டணி வைப்பாங்க, இந்த இரண்டு கட்சிகளோடையுமே கூட்டணி வைப்பாங்க. மதுக்கடைகளை மூடுங்க, உங்க கூட நான் கூட்டணிக்கு வரோன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆட்சிக்கு வந்தோடனே மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை நம்பி இவர்கள் கூட்டணிக்கு போகிறார்களாம். காதுல பூசு திருவன்ட்ட சொன்னா கூட நம்ப மாட்டான். இதையும் சொல்லி மக்கள் நம்பி அவங்களுக்கு ஓட்டு செலுத்துவாங்க. எப்படி மதுக்கடைகளை மூடிடுவாங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள்
வலியுறுத்தியிருக்காரு. எப்படி வலியுறுத்தியிருக்காரு? எப்ப என்எல்சியில அங்க போய் போராட்டம் நடத்தி அடிதடியாகி கலவரம் ஆகுது. அந்த மாதிரி 10 டாஸ்மாக் கடையை அடிச்சு உடைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கமிஷன் வருது இல்ல, கமிஷன் வந்தா எப்படி அடிச்சு உடைப்பாங்க? அதெல்லாம் போக வேண்டியதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்காக மண்ணுக்காக உறுதியாக நின்று போராடுற ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். பரந்தூர் விமான நிலையத்துல இன்று முதற்கொண்டு சாட்டை துரைமுருகன் அங்க போய் நேரடியாக கள ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்க இருக்கிற வரைக்கும் அவன் ஏர்போர்ட் கட்ட முடியாது, விவசாய நிலங்களை எடுக்க முடியாது அண்ணன் சீமானவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. போராட்டம் நடக்கும், மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். இப்ப கூட கோரமண்டல் ஃபேக்டரியை இழுத்து சீல் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அந்த ஃபேக்டரியில இருந்து எண்ணெய் கழிவு ஏற்பட்டு மழை நீரோடு கலந்து வீடுகளுக்குள் எண்ணெய் கழிவுகள் படிந்ததால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெருமளவு பாதிப்புக்குள்ளானாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மீன்களை பிடித்து அந்த மீனை விற்பனை செய்துதான் தங்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்களை மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. எதனால் அப்படின்னா எண்ணெய் கழிவுகள் ஆற்றிலும் கலந்து விட்டது, கடலிலும் கலந்து விட்டது, எல்லா இடத்துலையும் கலந்து போச்சு. இப்போ அந்த மீனை எடுத்துட்டு போய் எண்ணெயில இருந்த மீனை எடுத்துட்டு போய் வித்தா யாராவது வாங்குவாங்களா? அதுல ஒரு ஸ்மெல் அடிக்குது, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க மீன். அப்போ அவ்வளவு பிரச்சனை அங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் நின்றுது அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு பரந்தூர்ல நிக்க போறதும் அண்ணன் சீமான் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாகுமரியை காணும்னு சொல்லுவாங்க மக்கள், அங்க போய் நிக்க போறது அண்ணன் சீமான் தான். இப்படி எல்லா இடத்துலயும் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். ஒரு பிரச்சனைனா ஐயா இவரை கூப்பிடுங்க, யார ஸ்டாலினை கூப்பிடுங்க போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறது இல்லை. ஐயா எடப்பாடியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்கறது இல்லை, யாருக்கும் தோன்றது இல்லை. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சீமானை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அது அடிப்படை உளவியலாக மாறிவிட்டது. பிரச்சனை என்று வரும் பொழுது சீமான் முகம் கண்ணுக்கு முன்னால் வரும். உனக்கு தண்ணி இல்லை, குடத்தை தூக்கிட்டு ரோட்ல நிக்கிற அப்படின்னாலும் கண்டிப்பா சீமான் அவர்கள் தான் உங்க முகத்துக்கு முன்னால் வந்து மங்களாக தெரிவார். விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. அதிமுக போட்டியிடாத காரணத்தால் திமுக பணத்தை நம்பி போட்டியிடுகிறது, பாமக சாதியை நம்பி போட்டியிடுகிறது. நாம் தமிழர் நாங்கள் மட்டும்தான் கொள்கைகளையும் தத்துவங்களையும் நம்பி போட்டியிடுகிறோம். இது யதார்த்தமான உண்மை. நீங்க யாரு வேணாலும் இதுக்கு கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து ஆதாரத்தோட பதில் சொல்ல தயார். பாமக ஈரோடு கிழக்குல போட்டியிடாமல் இங்க மட்டும் போட்டிடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சாதி. திமுக தங்கள்கிட்ட பணம் இருக்கு, எப்படி நம்ம தான் ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில போட்டிடுறாங்க. தொடர்ச்சியா நம்ம தான் ஜெயிச்சுக்கிட்டு வரோங்கிற நம்பிக்கையில போட்டிடுறாங்க. ஆனா திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. திமுக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுக்கிட்டே வருதுங்கிறதையும் திமுக உணர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 2019 திமுக வாங்கிய வாக்குகள் 33 விழுக்காடு, 2024 வாங்கிய வாக்கு விழுக்காடு என்பது 26, மீதி 7 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு நிச்சயமாக உணர்ந்திருப்பாங்க. ஆனா 40 ஜெயிச்சது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு வசதியா இருக்கும். இப்ப பாஜக எப்படி நாங்க 400க்கு மேல ஜெயிப்போம், 400க்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணாங்க மைண்ட்ல. அந்த கிரியேட் பண்ணது கூட இப்பயும் பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை போட்டு வந்துட்டாங்க மக்கள். அந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்றாங்க. நாங்க தொடர் வெற்றி சந்திச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் மேடையில பெருமையா பேசுறாரு. 7 விழுக்காடு ஓட்டு எங்க போச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அப்போ மக்கள் வந்து திமுக மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. இங்க போனீங்கன்னா எங்க நம்ம ஏவா வேலு ஊர் இருக்கு, அது பேர் என்ன சிப்காட் திருவண்ணாமலை, அங்க போனீங்கன்னா மக்கள் எல்லாரும் செம காணில இருக்காங்க. ஒரு காணி நிலம் கூட இல்லை, அவன்லாம் விவசாயின்னு சொல்லிட்டு போராட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏவா வேலு பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மனசுல ஒரு ஆறாத ரணமாக இருக்கிறது. விவசாய நிலங்களை பறித்த போது அந்த மக்கள் எல்லாம் பட்டப்பாடு, அதுதான் அவனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை பறிச்ச போது அவன் பட்டப்பாடு அவனுக்கு தான் தெரியும். அந்த மக்கள் கடுமையான கோபத்துல இருக்காங்க. அதே போல கன்னியாகுமரி மக்கள், அதே போல பரந்தூர்ல, இப்படி பல்வேறு இடங்கள்ல மக்கள் ஆளும் அரசின் மீது கடுமையான கோபத்துல இருக்காங்க. நம்மளுடைய எய்மும் வந்து திமுக தான், பாமக நம்மளுடைய எய்மே கிடையாது. பாமகங்கிறது அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பின்னாடி நிற்கும், இல்லைன்னா அதிமுக பின்னாடி நிற்கும். அப்போ பாமகவை நம்ம எதிரியா நினைச்சு எந்த வித இதுவும் சொல்லவே தேவையில்லை. அவங்க 2020 இந்த ஒரு தேர்தல் தான் அவங்க நிற்பாங்க மாம்பழ சின்னத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுகவோடய பாமகவோடய நிற்பாங்க. அப்போ அவங்கள நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்லை. நம்மளுடைய எய்ம் திமுக தான். அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே அவாய்ட் பண்றாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேரை கீரை சொல்லி நம்ம எதுக்கு வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான எதிர்கட்சினா அது நாம் தமிழர் தான். தோல்வியை கண்டு எங்களுக்கு பயம் கிடையவே கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் போட்டியிடுவது உறுதி. இப்போ அதிமுக மாதிரி தோல்வி பயத்துல நாங்க பின்வாங்க கிடையாது.